ஹலோ மக்களே, இந்த அழகிய கிராமத்தை பார்க்கலாமா? 150 கிராமங்கள் நோக்கி எங்கள் பயணத்துல இது 20வது கிராமம். இது ஒரு பசுமையான மலை கிராமம். தெண்டாயுத பாணி முருகா எட்டதேரியவை தான் இன்றைக்கு நாங்க பார்க்க போறோம். வாங்க எட்டதேரியவை பார்க்கலாம். கேகாலை, புலத்கோஹிப்பட்டி ஆகிய 2 நகரங்களுக்கு இடையே உள்ள ஊர் தான் இந்த எட்டதேரிய. இங்க பூமரத்து பிரிவு, மாத்தலாவ, தண்ணிமலை அப்படின்னு சொல்லி பல பிரிவுகள் வந்து இருக்கு. இங்க கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசிக்கிறாங்க. ரப்பரும் தேயிலையும் இந்த ஊரை ரொம்ப பசுமையா வச்சிருக்கு. பூமரத்து பிரிவுல திட்டமிடப்பட்ட குடியிருப்புகள் இருக்கக்கூடிய இடத்துல தான் இப்ப நாங்க நிக்கிறோம். இப்ப நாங்க இருக்கக்கூடிய இடம் எட்டதேரிய எஸ்டேட், மாத்தலாவ டிவிஷன்ல. ஐயா பேர் என்ன? மோகன்தாஸ். எட்டதேரிய தமிழ் மகா வித்யாலயம். ஸ்கூலுக்கு பக்கத்துல இருக்கும் தேயிலை தொழிற்சாலை. இந்த ஊர்ல இந்த இடம் பாருங்க, ரொம்ப தூரத்துக்கு நேரான வீதி அமைப்பு, சூப்பரா இருக்கு. பெரிய பெரிய பள்ளத்தாக்குகளையும் பெரிய பெரிய மலைகளையும் இந்த ஊர்ல நாங்க பார்த்தோம். எங்க ஊர்ல ஆட்களே காணோம் அப்படின்னு கேட்டதுக்கு எல்லாரும் தண்ணிமலை கோயிலுக்கு போயிருக்காங்க, அங்க போய் பாருங்க அப்படின்னு சொன்னாங்க. இருந்தாலும் அந்த ஊர்ல இருக்கக்கூடிய பல இடங்களை ஷூட் பண்ணிட்டு நம்ம அப்படியே சீக்கிரமா கோயிலுக்கு போயிடலாம் அப்படின்னு முடிவெடுத்தோம். 40 குடும்பம் போல சீக்கிர இடத்துல இந்த தண்ணி டெப் தான் பாருங்க. தண்ணி வருமா இதுல? கொஞ்சம் தண்ணி மழை பெஞ்சா வரும், தண்ணியில் தண்ணி சங்கடம். தண்ணி ரொம்ப சங்கடம், தண்ணி பிரச்சனை தான் இருக்கு. தண்ணி பிரச்சனை. வீதிக்கு பக்கத்திலேயே குடியிருப்புகள் வந்து இருக்கு. இந்த ஊருக்கு 2 பஸ் வேலை செய்யுது. அதனால இந்த ஊருக்கு போக்குவரத்துக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. தண்ணிமலை தண்டாயுதபாணி கோயில்ல இன்றைக்கு வருடாந்த உற்சவத்துல தீர்த்தோற்சவம். தெண்டாயுத பாணி முருகா தீர்த்த திருவிழா கண்டு மகிழ்வோமே. பால்குடம் ஏந்தி வந்தோம் ஐயா, பாதம் சேர்ந்து நாங்கள் வாழ்வோமே. மலை மேல் நிற்கும் வடிவழகா தெண்டாயுத பாணி முருகா
தெண்டாயுதபாணி முருகா தீர்த்த திருவிழா கண்டு மகிழ்வோமே. பால்குடம் ஏந்தி வந்தோமையா பாதம் சேர்ந்து நாங்கள் வாழ்வோமே. மலை மேல் நிற்கும் வடிவழகா மயிலேறி வரும் குமரனே வேளாலே காப்பாய் அடியவரை விண்ணுலகினும் மேலானவா காவடியேந்தி கானம் பாடி கண்ணீரி மல்கி உனை நாடி அன்பின் வழியில் நடந்து வந்து அருள் தருவாய் முருகா. தெண்டாயுதபாணி முருகா தீர்த்த திருவிழா கண்டு மகிழ்வோமே. பால்குடம் ஏந்தி வந்து மையா பாதம் சேர்ந்து நாங்கள் வேண்டுவோம். தீர்த்தம் கொண்டு நீராடி தெய்வம் உன்னை காண வந்தோம். பூமியில் வாழும் பாக்கியமே புனித விழாவில் சேர்ந்ததனால் உச்சியில் ஒலிக்கும் ஹரோஹரா உலகம் முழுதும் உன்னாமமே. எங்கள் உள்ளம் உன்னாலயம் என்றும் நீயே வாழ்வாயே. பழனியில் வீற்றிருக்கும் பாலகா பாசமுடன் காக்கும் தெய்வமே. கண்டாயுதம் ஏந்திய குருவே தரிசனம் தருவாய் முருகா. பாவங்கள் எல்லாம் நீக்கி பக்தர்களை அருள் செய்யும் ஆண்டவன் நீயே என்றென்றும் அடியேன் உன் பாதம் சுவாமி தீர்த்தமாடி ஆலயத்துக்கு வந்ததும் ராஜ அலங்காரத்துல தண்டம் ஏந்தியபடி இருந்தார் அங்க மூலஸ்தான மூர்த்தி தண்டாயுதபாணி. அவருக்கு அங்க ஆராத்தி காட்டும் போது அரோகரா கோஷம் போட்டு எல்லாருமே வந்து பரவசமா இருந்தாங்க. உண்மையிலேயே பழனிக்கு போயிட்டு வந்த மாதிரி இருந்துச்சு. ஏந்தி வந்தோம் ஐயா பாதம் சேர்ந்து நாங்கள் ஓமே. அடுத்த வீடியோவில் இன்னும் ஒரு சூப்பரான ஊருக்கு நம்ம போய் சந்திக்கலாம்.